ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பயங்கரமான ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு. யாருக்கு அப்படின்னா, அந்த வீட்டில் புதுசாக வந்த அந்த கெஸ்ட்டாக வந்திருக்காங்க இல்லையா, அந்த 4 பேரில் 3 பேருக்கு பயங்கரமான வார்னிங் கொடுத்துருக்காரு. வாட்டர்மெலன் ஸ்டார், பிரவீன் காந்தி, அதுக்கப்புறம் நம்ம வியானா, இவங்க 3 பேருக்கும் சரியான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. அது ஏன் கொடுத்தாரு, என்ன கொடுத்துருக்காரு, அதை கட்டுப்படுறதுக்கு ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீஎன்ட்ரி நடந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் வீடு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்க எல்லோரும் தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. கண்டென்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் முன்னாடி பார்வதியும் கமருதியும் இருக்கும்போது ஜெகஜோதியாக எல்லாருமே வந்து பார்வை பற்றி கலாய்க்கிறது ஒரு பக்கம், பார்வை பற்றி புகழ்ந்து பேசுறது ஒரு பக்கம், பாரு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணாங்க என்னென்னமோ பேசுனாங்க. இப்போ பேசு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. யாராவது பேச முடியுமா? ஒன்றுமே இல்லையே, எப்படி பேசுவாங்க? ஏதோ இவங்க வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு பயங்கரமாக வந்து கலாய்ச்சி தள்ள விஷயங்கள்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. வெளியுலக இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக சொல்லக்கூடாது ரீஎன்ட்ரி ஆகும்போது. அதை நிறைய நேரங்களில் சொல்லியிருக்காரு பிக் பாஸ். அதையும் மீறி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க பொழுதுக்கு காலையிலேருந்து இது வரைக்கும் 4வது வாட்டி சொல்கிறாங்களாம் வார்னிங். அதை வந்து பிக் பாஸ் வந்து சொல்லிவிட்டு சூப்பராக இப்போ ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டேன். என்னென்னா, நான் இது வரைக்கும் 4 வாட்டி சொல்லிட்டேன் சரிங்களா. நான் திரும்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள நீங்களே வந்து திருத்திக்கிங்க. அதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸ், அதாவது ஃபினாலேக்கு போக போகிற அந்த 6 பேர், உங்களுக்கு நான் ஒரு ஃப்ரீடம், ஒரு பவர் கொடுக்குறேன். என்னென்னா, இனி அவங்க வந்து உங்ககிட்ட வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை பேசினா நீங்கள் ஒதுங்கிருங்க. அதே மாதிரி நீங்கள் தடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் போகும்போது அவங்களும் கெஸ்ட்டாக வந்தவங்களே வந்து பேசிட்டாலும் நீங்கள் அதை தடுக்கணும். அந்த உரிமையை, அந்த ஒரு பவரை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. இனிமேல் யாரும் அந்த மாதிரி பேசக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாப்புல. ஸோ எல்லோரும் இப்படி பதறாங்க. ஐயோ நாங்கள் எதுவுமே பேசவே இல்லைன்னு. ஏதோ பேசியிருக்காங்க. உடனே சபரி சொன்னார், ஏதோ நீ பேசியிருப்பா, சரி பேசலாம் விட்டுரு, இனிமேல் பேசாத அப்படின்னு சொன்னார். சரி உட்காந்து சொல்லிட்டு எல்லாம் கப்சுப்புன்னு உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ இவ்வளோ வார்னிங் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக கொடுக்குறாரு, சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன்ராஜ் அவர் வந்துட்டு இது ட்ராமா இல்லை ட்ராமான்னு சொன்ன வார்த்தையை வந்து டபால் என்ன பண்ண லூப்பில் போடுங்கன்னு இருப்பார். செம்மையாக இருந்த கதெல்லாம் அதை வந்து லூப்பில் போட்டோன்னா அவங்க சொல்லிகிட்டே போய்ட்டு இது ஒரு கேமராவை பார்த்து கண்ணடிப்பார். சூப்பராக இருக்கும். அதுலேயும் அந்த ஒரு கேமராமேன் பண்ண ஒரு செம்மையான ஒரு குசும்பு வலையும் இருக்கும். நடிக்கிற அப்படின்ற மாதிரி சொன்ன டைமில் வந்து டக்குன்னு பார்த்தா சாண்ட்ரா காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு ரெக்கார்டு விஷயம் வந்து பிக் பாஸ்க்கு உடன்பாடு இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஜஸ்ட்டு தோணுது சரிங்களா. ஏன்னா அவர் வந்துட்டு தவறு அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அன்றைக்கி வந்து சொல்லியிருப்பார். அந்த கார்டாஸ்கில் பிரச்சனை வரும்போது அது ஒரு கேம்னு அவர் நினச்சி இவங்களாம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களான்ற விஷயங்களும் நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. ஏன்னா அடுத்த நாள் வந்து பச்சை மிளகா கடிக்க வச்சது அவர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அப்புறம் பார்த்தா அது ப்ராங்க்குன்னு சொல்லும்போது எல்லாருமே செம்ம கண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லூப்பில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் வியானா வந்துட்டு சாண்ட்ரா வந்து நிறைய தாக்குற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ என்னவா இருக்குன்னு தெரியல. ஒருவேளை இந்த வாரம் வந்துட்டு சாண்ட்ராவை வந்து வெளியே அனுப்புறதுக்கு ஒரு பிளானை போடுறாங்களான்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வாரம் யார் அந்த பணப்பட்டி எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக விக்ரம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் க்யூவில் நிற்கிறாரு. சாண்ட்ரா நிற்கிறாங்களான்னு தெரியல. அரோராவும் பணப்பட்டி எடுக்குன்றதெல்லாம் மும்முரமாக இருக்காங்க. அது பணப்பட்டின்னு வரும்போது தான் கண்டிப்பாக அவங்களுடைய சுயரூபங்கள் தெரியும், யார் யாரெல்லாம் வந்து எடுக்க போகிறா அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.